ஐயா இத பாரு மாமா, உன் உறவோ நிழலும் எனக்கும் வேண்டாம், இவங்களுக்கும் வேண்டாம். தயவு செஞ்சு ரோட்ல நின்று எங்களை அவமானப்படுத்தாத, என் கௌரவத்தை கெடுக்காத. இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க, அவாய்ட் பண்றீங்க. ஆனா உன் மாமனாரை அரெஸ்ட் பண்ணி இந்த கல்யாணமே நின்று போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அதான் அண்ணாச்சி சொல்லி விட்டாருன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அண்ணாச்சி கொடுத்த பத்திரம் போலின்னு தெரிஞ்சு அதை வாங்கியிருக்கிறீங்க. அப்ரூவல் இல்லாத லேண்டுக்கு ஏதேதோ கோல்மால் பண்ணி அப்ரூவலும் வாங்கியிருக்கீங்க. இது கற்பனை தான் இருந்தாலும் இதை உண்மையாக்கி உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு அண்ணாச்சி பிளான் பண்ணிருக்கிறார். கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், போய் பேசிட்டு வாடான்னு என்ன அனுப்பி வச்சாரு. அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயா இது கேடு கெட்ட உலகையா, என்ன மாதிரி அயோக்கியம் தான் வாழ முடியும், உன்ன மாதிரி யோகியம் எல்லாம் வாழ முடியாது. கையில கீதையை வச்சுட்டா எவனும் பயப்பட மாட்டாயா. அருவாளை வச்சு பாரு, கும்பிடு போடுவான். சன்மானமா சன்மானமானா சன்மானம் தான் முக்கியம். உலகத்தோட ஒத்து போகணும். பேசாம ஐயா கொடுக்குற கமிஷனை வாங்கிட்டு நிம்மதியா வாழ்ற வழியை பாரு. இது ஐயா மிரட்டி தான் சொல்லிட்டு வர சொன்னாரு. என் முறை பொண்ணு வாழ்ற இடமாச்சே, அதனால அவன்கிட்ட நல்லபடியா சொல்றேன். வரேன். என்னங்க இந்த வெயில இப்படி டெரஸ்ல வந்து நின்றுட்டு இருக்கீங்க? கோயம்புத்தூர்லயே போயிருக்கணும், என்ன காப்பாத்தி புண்ணியம் கட்டிக்கிட்ட அந்த முருகன் அடிமை. ஆனா அந்த முருகன் அடிமைக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அவன் பொண்ணு பையனுக்கெல்லாம் பரிசம் போட்டு கல்யாணம் நடக்காம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, என் புள்ள வேற அவன் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான். என்னடா இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பழைய கதை, பிளாஷ்பேக்கு, இதையே திரும்ப திரும்ப சொல்றானே நினைக்கிறியா? நான் நடந்த கதையை சொல்லம்மா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு அதை சொல்றேன். வாழ்க வளர்க. ₹1 கோடி உலகநாதனுக்கு லோன் கொடுத்தீங்கல்ல, அவன் வேற யாரும் இல்ல, என் பினாமிதான். பணம் வாங்கின அவனும் திரும்பி வரமாட்டான், பணமும் திரும்பி வராது. எடுத்துட்டு போ. ஆமா, நான் ஒருத்தர் ₹1 கோடி கடன் கொடுத்தது, அண்ணாச்சி வீட்டுக்கு வந்தது, என்ன மிரட்டிட்டு போனது, 53 வயசு வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த கடைசி 6 மாசத்துல எவ்வளவு கஷ்டம், சோதனை, இதெல்லாம் அந்த முருகன் அடிமைக்கு நான் செஞ்ச பாவம் தான் காரணம்னு நினைக்கிறேன். என்னங்க சின்ன ரிக்வெஸ்ட். என்ன இன்னைக்கு டிரைவர் வரல, உன்னை கார்ல ஏத்திக்கிட்டு உன்னை ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணுமா? இல்லங்க, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு கிளையண்டோட பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் இருக்கு. அதுக்கு என்னப்போ? கவிதா கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி அத்தை கேட்டாங்க. அதை பேங்க்ல இருந்து டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்காங்க, வந்தோன்னு கொடுத்துருங்க. அதான பார்த்தேன், இத்தனை நாள் ஆபீஸ் வேலை மட்டும் தான் பார்க்கல, இப்ப அதையும் பார்க்க வச்சிருக்க போல இருக்க. ஏங்க வரப்போறது யாரும் இல்லைங்க, உங்க அம்மா. இங்க பாரு, நீ இருந்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதான் சொன்னேன்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு. நீ ப்ராஜெக்ட் மேனேஜர்,
நீ டிசைட் பண்றதுதான் டைம். நாங்களும் கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம், எங்களுக்கும் எல்லாம் தெரியும். இது பாருங்க, அத்தைய நேரடியா மீட் பண்ணி பணத்தை கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. அதுக்கு மீட்டிங் மட்டும் காரணம் இல்ல, வேற நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் எவ்வளவுதான் கவிதையோட கல்யாணத்துக்கு உதவி செஞ்சாலும் நான் கேவலம் அண்ணம்மாவோட பொண்ணு. அவங்க வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு கிட்ட லட்சக்கணக்குல கை நீட்டி காசு வாங்குறோமேனு அத்தை இன்னைக்கும் வருத்தப்பட்ட கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல, பணத்தை நீங்களே உங்க கையால கொடுத்தீங்கன்னா அக்கா கல்யாணத்துக்கு தம்பி உதவுறான்னு ஒரு கௌரவம் இருக்கும்ல. உங்களுக்கு தான் அது பெருமை. வெரி குட். புருஷனோட கௌரவத்துக்காக நீ ரொம்பவே யோசிக்கிற. நீ கொடுப்பியா நான் கொடுத்தனான்னு எங்க அம்மாக்கு தெரியாதா? பொண்டாட்டி பணத்தை ஏன் பணமா கொடுத்து நான் அவமானம் பண்ணோம், அதை பத்தி நீ சந்தோஷம் பண்ணோம், அதானே ஒரு ஐடியா. ஜீவா, நான் நல்லது பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எப்படி எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க? நீங்க பாரு, ஆட்டோ ஓட்டுற உங்க அப்பாவுக்கு நீ ஒரு டாக்ஸி வாங்கி கொடு, அந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். உன் தங்கச்சி துளசிக்கு நீ பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். பொறுக்கி மாதிரி உன் தம்பி உருப்படாம சுத்திட்டு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடு, அந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். உன் ஃபேமிலி அந்தஸ்து வேற, நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா என் ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் ஜீவா, ஏன் உங்க குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? எந்த அகிலா வேணாலும் உங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணாங்களோ, இப்ப அவங்களே என்ன பெத்த மகளா நினைச்சிட்டு இருக்காங்க. அகிலா அகிலான்னு 1000 தடவை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் என்னவோ சொல்லு சொல்லு அகிலா, நீ சொல்ல வந்தது சொல்லு. உண்மையில எனக்கு பொறாம, உன் ஸ்டேட்டஸ பார்த்து நான் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க, நான் ஆத்திரப்படுறேன், அதனை நீ சொல்ல வந்த சொல்லு சொல்லு. என்ன சொல்ல வந்த சொல்லு. இல்லங்க, அதெல்லாம் அத்தை நாங்க அத்தை உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? நீங்க கிளம்புறதுக்குள்ள வந்து சேரணும்னு அவசர அவசரமா ஓடி வந்து உட்காருங்க அத்தை. அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தோம் புக் பண்ண நேரத்துல. முகூர்த்த தேதிக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடணுமா. அதுக்கப்புறம் நகைக்கடைக்கு வேற பேலன்ஸ் இருக்கு, பாத்திர பண்டம் சீர் சங்கத்தியம் அதெல்லாம் வேற இருக்கு. இப்படி நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு உங்க மாமனார்ட்ட கொடுத்தா அகில எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா, போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நீ கொடுத்தா நான் கிளம்பி. ஒரு நிமிஷம், என்னங்க பேசிட்டு இருந்த? ஏமா ஏமா என்ன இப்படி இன்சல்ட் பண்ற? அப்பா ஒரு பேங்க் மேனேஜர், நீ ஒரு ப்ரொஃபசர், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நம்ம வீட்டு பொண்ண கூட நம்மளால கரையேற்ற முடியாதாமா? ஏமா இவகிட்ட வந்து கையேந்தி நிக்கிற? எனக்கு அவமானமா இருக்கு. டேய், உங்க அப்பா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வீட்டை அடமானம் வச்சு அகிலா புண்ணியத்துல ஒரு லோன் எடுத்திருக்கோம். அதோட இஎம்ஐ கட்டவே எங்க 2 பேரோட சம்பளம் சரியா இருக்குடா. அகிலா வேற யாரோ இல்லடா, நம்ம வீட்டு மருமக. அவகிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? அகிலா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லடா, யாரையும் கேவலமா நினைக்க கூடாதுன்னு எனக்கு உணர்த்துறதுக்காகத்தான் கடவுள் அகிலாவை நம்ம வீட்டு மருமகளை அமைச்சிருக்காரு. புரிஞ்சுதா? என்னங்க என்னங்க பணம்? இத நீங்களே உங்க கையால அதை கிட்ட கொடுங்க. என்னங்க நீ கொடுத்துரு. நீயே கூட அகிலா. என்னங்க? சரி, நான் கிளம்புறேன். எப்படியே தகுந்தீங்க? நான் ஆட்டோல தான் வந்தேன். அப்புறம் ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு ஒரு நட வந்துரு. பத்திரிக்கை ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துரும். ஓகே, ஒரு நிமிஷம். ஹலோ, முருகன், நீங்க கொஞ்சம் மேல வாங்க. இவ்வளவு பணத்தை வச்சுட்டு நீங்க ஆட்டோல எல்லாம் ஒண்ணு போக வேண்டாம், காருக்கு சொல்லிருக்கேன், நீங்க கார்லயே போங்க. சரிம்மா. கூப்பிட்டீங்களே? முருகன், அத்தையை கொஞ்சம் வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு வந்துருங்க. சீக்கிரமா வந்துருங்க, ஆபீஸ் லேட் ஆயிட போகுது. நான் வரேன் அகிலா. சரி, வரேன் ஜீவா. சரிம்மா. தேங்க்ஸ். ஆக மொத்தம் இன்னைக்கு தேதியில என்ன எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? உனக்கு திருப்தி தானே? என்னங்க, நான் என்ன ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ ஆடுமா, உன்னால எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ அவ்வளவு தூரம் ஆடு. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும் அகிலா. நான் என்ன தப்பு பண்ணேன்? அக்கா, வாடா வாடா, வா வா. நானே உன்னை வந்து பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
நீ எந்த சாக்கடையில விழுந்தியோ அதே சாக்கடையில என் பையனை விழுந்துட்டான். அவனை கூட்டிட்டு வந்து விட்டுடுறா, குளிப்பாட்டி சுத்தப்படுத்திக்கிறேன். என்னக்கா பண்றது? எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றான். நான் அதுக்காக ஏற்பாடு பண்றேன். நீ அது 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த அக்காவை பாக்குறிய, அந்த அளவுக்காவது உனக்கு பாசம் இருக்க. ஏக்கா, நான் பொறுக்கி போய்தான் பிளாட்ஃபார்ம் தான், அதுக்காக சொந்த பந்தத்திட்ட எல்லாம் பாசம் இல்லாம போயிடுமா? இப்ப கூட நான் வந்தது துளசி மேல இருக்கிற அக்கறையினாலதான். என்னடா சொல்ற? ஏக்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா. துளசி படிக்கிற பொண்ணு 5 மணிக்கு வேலைக்கு போறா, 10:30 மணிக்கு திரும்ப வரா. அவன் வர ஏரியா பொறுக்கி பசங்க இருக்கிற ஏரியா. அவனும் கிண்டல் பண்றான். நான் தான் திருமணம் வரைக்கும் கொண்டு விட வேண்டியதா இருக்குது. நல்ல விஷயம் தானடா. அக்கா போட நீ கூட்டிட்டு வராது, வேற யார் கூட்டிட்டு வர போறா? அது உனக்கு தெரியுது, துளசிக்கு தெரியுமா? பின்னால பாதுகாப்பா வந்தா ஏன் பின்னாலே வரேன்னு திட்டுறா, காரி துப்புறா. அந்த ஏரியா பசங்களை என்ன பார்த்தா பயப்படுவானுங்க. அவன் இப்ப என்ன கேவலமா பாக்குறான். என் கெத்த குறைஞ்சு போகுதுல்ல. அதுக்கு நான் என்னடா பண்றது? பாரு, ஒண்ணு துளசிய படிக்கணும், இல்ல வேலைக்கு. படிச்சுட்டு வேலைக்கு போறதுனால கண்ட நேரத்துல வரா, பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணதானே செய்வானுங்க. சரிடா, அவ வந்தது நான் பேசுறேன். நீ சாப்பிட்டே இல்லையா? மெஸ்ஸில் எடுத்து வைக்க சொல்லி இருக்கிறேன். எதுக்குடா மெஸ் சாப்பாடுலாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறேன்? ஒரு வேளையாவது வீட்டுல சாப்பிடு. வா சாப்பிடுவேன். என் மாமனுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, துளசிக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காத வீட்டுல ஏன் சாப்பிடணும்? பரவாயில்ல, ரொம்ப வீராப்பு காட்டாதடா. வா சாப்பிடுவேன். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன், உள்ள வந்து உக்காரு. ஏங்க, கவிதா கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கமே, கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்லைங்க, பொண்ணு ஒரு வியாபாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். ஆனா கல்யாணத்தையே வியாபாரமா நினைக்கிற இந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கோமே, அதை நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு. அவன் வியாபாரி இல்லம்மா, தன்னுடைய எதிர்காலத்தை நல்லா பிளான் பண்ணிக்க கூடிய ஒரு கெட்டிக்காரன். நம்ம குடும்பத்தோட கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அந்த பையன் தான் வாங்க போற ஃபேக்டரியை பத்தி பேசினா, மிஷினை பத்தி பேசினா, அவன் வாங்க போற பைக்கை பத்தி கூட பேசினா. ஆனா காலம் முறை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ போற நம்ம பொண்ணு கவிதாவை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கலங்க. கல்யாணம் ஆன பிறகு நம்ம கவிதா அவன் பொண்டாட்டிய பார்க்காம பணம் கொண்டு வர மிஷினா நினைச்சிட்டா எப்படிங்க? அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குங்க. ஒரு தடவை தட்டினா மறுபடியும் தட்டி விட மாட்டான் ஆண்டவன். பட்ட இடத்துலயே படும், கெட்ட குடிய கெடுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே மாத்தி சொன்னா எப்படி? பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி நாமே ஏமாத்திக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரிதான் 3 மாசத்துக்கு முன்னாடி நானும் உன்னோட நிலைமையில தான் இருந்தேன். இப்ப நல்லா தெளிவாயிட்டேன். புலம்புறதை விட பேசாம ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரதான் பெட்டர்னு எனக்கு தோணிடுச்சு. அப்படி நீயும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டேன்னா, அந்த பையன் நல்லவன், முருகன் தேவிக்கு பிறந்தவன், நல்ல மரத்துல விஷக்காய் காய்க்காது அப்படின்னு உனக்கு தெரிய வரும். புரிஞ்சுதா? சோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்றதுக்கு பழகிக்க. கட்டினவரும் பெத்தவனும் திட்டுறாங்கிறதுக்காக நீ என் கூட பிறந்த தம்பி இல்லைன்னு ஆயிடுமாப்பா? சாப்பிடுற. இத பாரு சின்ராசு, உறவு ஒற்ற தண்டா சிரமம், வெட்டிக்கிறது ரொம்ப சுலபம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னை தூக்கி போறதுக்கு 4 பேர் வேணும். எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லடா, நீ ஒருத்தன் இருக்க. நம்ம அப்பா சொத்து சொகன்னு ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாருன்னா நான் எதுக்கு 4 வீட்டுல போய் வீட்டு வேலை செய்ய போறேன்? நீ அண்ணாச்சிக்கிட்ட அடியாள இருக்க போற. என்னோட இயலாம நான் வேலைக்காரியா இருக்கேன், உன்னோட இயலாம நீ ரவுடியா இருக்க. சாப்பிடுற, சாப்பிடு. வாமா அகிலா. டேய், எதுக்கு சாப்பிடாம எழுந்துக்கிற? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வந்து பார்த்த உடனே சௌக்கியமா இருக்கீங்களா மாமான்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? ஏதோ 3வது மனுஷன் பார்த்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறா. சாப்பாடு வேணாங்க. டேய் சின்ராசு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கமா? மண்டையில அடிபட்டு வந்திருக்க பாரு, என்னன்னு கேளு. நானே கேட்கணும் தான் நினைச்சேன். என்னம்மா இது காயம்? எப்படிமா அடிபட்டுச்சு? ஒண்ணும் இல்லம்மா, வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்த போது ஜன்னல்ல அடிபட்டுடுச்சு. ஜன்னல் கதவுல இடிச்சுக்கிறது நீ என்ன சின்ன குழந்தையா?
அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நானே தேவையில்லாதவன் தானே. புரிஞ்சுக்கிட்டா சரி. இது என் வாழ்க்கை பிரச்சனை, அதுல ஒண்ணு நீங்க குறுக்கிட வேண்டாம். குறுக்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்ப நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்றேன். அவனுக்கு எப்பவுமே உன் மேல தண்ணி பிரியம்மா. வந்தவன வான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சரிம்மா, அதை விட. ஆனா உன்னைக்கிலா, என்னைக்காவது ஒரு நாள் நீயே வந்து நல்லா இருக்கீங்களா மாமான்னு என்ன கேப்ப. அதுல உண்மையை சொல்லுமா, இது பட்ட காயமா இல்ல பட வச்ச காயமா?